சுவாமி ஐயப்பன் பிறந்த கதை கட்டுக்கதை அல்ல, உண்மை கதை, நடந்த கதை, சரித்திரக் கதை. பந்தள ராஜாவான பாண்டிய மன்னன் வாழ்ந்த காலத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஐயப்பன் பிறந்த கதையையும் வளர்ந்த கதையையும் ஐயப்பன் தெய்வமான கதையையும் மிக விரிவாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் நாம் காணலாம். விட்டுவிடாமல் முழுமையாக பாருங்கள். சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த கதையை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி தன்னுடைய சகோதரன் இறந்ததற்கு தேவர்கள்தான் காரணம் என்று கருதி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதற்காக அவள் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் புரிந்தாள். இறுதியில் பிரம்மா அவளுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் கேளென்றார். அதற்கு மகிஷி, சிவபெருமானுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறந்த குழந்தையால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும், வேறு எவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டாள். பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்து விட்டார். அதற்கு பிறகு அவள் தேவலோகத்து தேவர்களையும் பூலோகத்து மக்களையும் மிகவும் கொடுமைப்படுத்த தொடங்கினாள். இதனால் தேவர்கள் மிகவும் வருத்தமடைந்து சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் தேவர்களிடம், மகிஷிக்கு கூடிய விரைவில் அவளுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டுவிடும் என்று தேவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். ஒருமுறை மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்தார். இந்த மோகினி வடிவத்தை கண்டு சிவபெருமானுக்கு ஆசை ஏற்பட்டது. அதனால் மோகினியான மகாவிஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் மணிகண்டன் என்ற ஐயப்பன். மகிஷியை அழிப்பதற்காக மகாவிஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் அவதரித்த குழந்தைதான் சுவாமி ஐயப்பன். இனி சுவாமி ஐயப்பனின் கதையை கேட்போம். கேரளாவில் உள்ள பந்தள நாட்டை ராஜசேகரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறை அன்பும் கொண்ட அந்த மன்னன் மக்களால் மிகவும் போற்றப்பட்டான். அப்பொழுது அவருடைய நாடு மிகவும் செழிப்பானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்து வந்தது. ஆனால் மன்னனுக்கு ஒரே ஒரு மனக்குறை மட்டும்தான் இருந்தது. அதாவது அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. அதனால் அரசியாரும் மன்னரும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். சிவபெருமானை இடைவிடாது பிரார்த்தித்து வந்தனர். ஒரு நாள் மன்னன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றான். சலசலக்கும் பம்பையாற்றின் சப்தம், குளிர்மையான காற்றுடன் கூடிய தென்றல் காற்று. சூரியன் கிழக்கு திசையில் உதித்தெழுந்தான். அந்த வேளையில் அங்கே ஒரு சிறிய குழந்தையின் அழுகுரல் கேட்டது. மன்னன் சுற்றுமுற்றும் பார்த்தான். பக்கத்தில் எல்லாம் தேடி பார்த்தான். அப்போது புதருக்கு பக்கத்தில் ஒரு சிறு குழந்தை அழுது கொண்டு கிடப்பதை பார்த்தான். ஓடோடி குழந்தையின் அருகில் சென்றான். இந்த கொடிய காட்டில் இந்த குழந்தை எப்படி வந்தது என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். யாராவது நிற்கிறார்களா என்று தேடி பார்த்தான். யாரையும் காணவில்லை. அப்போது முனிவர் ஒருவர் அங்கே வந்தார். மன்னன் முனிவரை வணங்கிவிட்டு, இந்த பச்சிளம் குழந்தையை இந்த கொடிய கானகத்தில் யாரோ தவிக்க விட்டு சென்று விட்டனர் என்று கூறினார். அதற்கு முனிவர், மன்னா, குழந்தை இல்லாத தங்களுடைய வருத்தத்தை இறைவன் தெரிந்து கொண்டார். தாங்களும் அரசியாரும் குழந்தைக்காக பிரார்த்தித்தது இறைவனின் காதுகளை சென்றடைந்து விட்டது. ஆதலால் தான் நவரத்தின மாலை அணிந்த இந்த பச்சிளம் குழந்தையை தங்களுக்காகவே இறைவன் தந்துள்ளார். நவரத்தின மாலை அணிந்த இந்த பச்சிளம் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி நீங்கள் அரசவைக்கு கொண்டு சென்று அருமையாக வளர்த்து வாருங்கள். இந்த குழந்தையால் தங்களுக்கும் தங்களுடைய நாட்டிற்கும் பெருமை ஏற்படும். இந்த குழந்தையின் 12வது வயதில் இந்த குழந்தை யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று மன்னனுக்கு கூறிவிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து மறைந்து சென்று விட்டார். மன்னன் அந்த குழந்தையை மிகவும் ஆவலோடு தூக்கி கொண்டு அரண்மனைக்கு வந்தடைந்தார். அரசியாரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். குழந்தையை எடுத்து உச்சி முகர்ந்து அணைத்து கொண்டார்.
குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக மிக இனிதாக அரண்மனையில் வளரத் தொடங்கியது. இனிமையாக நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இப்போது மணிகண்டனை குருகுலத்தில் சேர்த்தனர். அங்கே வில்வித்தை, வாழ்வித்தை, சிலம்பம், குதிரையேற்றம் போன்ற அனைத்து வித்தைகளையும் கல்வி ஞானத்தையும் ஒருங்கே மணிகண்டன் பயின்றார். குருகுல வாழ்க்கை முடிவடைந்தது. இவ்வளவு ஞானத்தையும் வீரத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பெற்ற ஒரு மாணவனை நான் இதுவரை கண்டதில்லை. இவன் தெய்வ அம்சம் பொருந்தியவன் என்று குரு அவனை மிகவும் பாராட்டினார். அப்போது மணிகண்டன் குருவிடம், நான் தங்களுக்கு குருதட்சணை தர விரும்புகிறேன் என்று கூறினான். அதற்கு குரு, நீண்ட காலமாக வாய் பேச முடியாமல் காது கேளாமல் இருக்கும் என்னுடைய மகனை உன்னால் குணப்படுத்த முடியுமா என்று கேட்டார். இப்போது மணிகண்டன் தன்னுடைய கையை நீட்டி அந்த பாலகனை தொட்டார். மணிகண்டனின் அருள் ஒளி அந்த பாலகனை சென்றடைந்தது. பாலகன் பேசத் தொடங்கினான். இதனை கண்டு பரவசமடைந்த குரு, நீ ஒரு தெய்வீக குழந்தை, இறைவனின் அவதாரம். பிறவியிலேயே பேசாமல் இருந்த என்னுடைய குழந்தை பேசிவிட்டான். நீ அனைவராலும் போற்றத் தகுந்தவன் என்று பலவாறாக புகழ்ந்து கூறி அவனை வணங்கி நின்றார் குரு. மணிகண்டன் அரண்மனையில் வளரத் தொடங்கினான். நாட்கள் சென்றது. வருடங்களும் உருண்டோடின. மணிகண்டன் மிக நன்றாக வளர்ந்து வந்தான். அதுபோல அந்த நாடும் மிகவும் செழிப்பாக வளர்ந்தது. அரசியாரும் மன்னரும் தன்னுடைய சொந்த குழந்தையைப் போல அந்த மணிகண்டனை வளர்த்து வந்தனர். ஆனால் மன்னனின் வலது கையாக இருக்கும் அமைச்சனுக்கு இது பிடிக்கவில்லை. பொறாமைப்பட்ட அந்த மந்திரி எப்படியாவது மணிகண்டனை ஒழித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். அந்த வேளையில் அரசியாரும் கருவுற்றார். இதுதான் சரியான தருணம் என்று கருதி அந்த அமைச்சன் அரசியாரிடம் சென்று, மணிகண்டன் முடிசூட்டிக் கொண்டால் நீங்களும் உங்கள் குழந்தையும் அனாதையாகி விடுவீர்கள், உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று அரசியாரின் மனதில் நஞ்சை விதைத்தான். நயவஞ்சகமாக பேசினான். அவனுடைய பேச்சில் கடைசியில் அரசியாரும் விழுந்து விட்டார். இப்போது அமைச்சரும் அரசியாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினர். அதன்படி அரசியார் தனக்கு வயிற்று வலி ஏற்படுவதாக கூறி மிகவும் துன்பப்படுவதாக கூறி அழுதார். வயிற்று வலியால் துடித்தார். இதனை கண்ட மன்னன் மிகவும் கவலை அடைந்தான். வைத்தியரை அழைத்தான். ஆனால் வைத்தியரும் அமைச்சர் கூறியது போலவே இதற்கு காட்டில் இருக்கும் புலியின் பால்தான் சிறந்த மருந்து என்று வைத்தியர் கூறினார். இதனை கேட்ட மன்னர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். புலியை கொன்றுவிடலாம், ஆனால் புலியின் பாலை எடுப்பது எப்படி என்று மிகவும் வருத்தப்பட்டார். இதற்கு என்ன செய்வது என்று யோசனையில் ஆழ்ந்தார். இந்த அமைச்சரும் அரசியாரும் வைத்தியரும் சேர்ந்து எப்படியாவது இந்த மணிகண்டனை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காகவே புலியின் பாலை எடுக்க வேண்டும் என்ற இந்த தந்திரத்தை மேற்கொண்டனர். இறுதியில் புலியின் பாலை எடுப்பது யார் என்ற கேள்வி எழுந்தது. கடைசியில் மணிகண்டன் வந்தான். தந்தையாரே, நான் தாயின் வலியை போக்குவதற்காக புலியின் பாலை காட்டிற்கு சென்று கொண்டு வருகிறேன் என்று கூறினான். இதனை கேட்டு மிகவும் வருத்தமடைந்த மன்னன், குழந்தாய், நீ ஒரு சிறு குழந்தை, உன்னால் புலியின் பாலை கொண்டு வர முடியாது என்று கூறி மணிகண்டனை தடுத்து நிறுத்தினார். ஆனால் மணிகண்டன் அதனை கேட்கவில்லை. தந்தையாரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நான் புலியின் பாலோடுதான் திரும்பி வருவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இதனால் அரசியாரும் அமைச்சரும் அந்த வைத்தியரும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் புலியின் பாலை எடுக்க சென்றால் புலி மணிகண்டனை அடித்து கொன்றுவிடும் என்று அவர்கள் கருதினர். பல நாட்கள் சென்றது. அரசன் மிகவும் கவலையோடு இருந்தான். இப்போது கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமான் மணிகண்டனுக்கு 12 வயது நிரம்பிவிட்டது. மணிகண்டன் திரும்ப வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இதனால் தான் மணிகண்டன் கானகம் நோக்கி புறப்பட்டு விட்டார். மகிழ்ச்சியை அழிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. தேவர்களே, நீங்கள் கானகம் சென்று மணிகண்டனுக்கு உதவியாக இருங்கள் என்று
தேவர்களுக்கு ஆணையிட்டார் சிவபெருமான். மணிகண்டன் காட்டை அடைந்தான். அவ்வேளையில் தேவர்களும் காட்டை அடைந்தனர். மகிழ்ச்சியை பற்றி மணிகண்டனிடம் கூறினர். அந்த வேளையில் மகிழ்ச்சியும் அங்கே வந்துவிட்டார். மகிழ்ச்சிக்கும் மணிகண்டனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. பல நாட்கள் போர் நடந்து இறுதியில் மணிகண்டன் மகிழ்ச்சியை கொன்றுவிட்டார். அப்போது அங்கே இளம் பெண் ஒருத்தி தோன்றினாள். மணிகண்டன் அவளை பார்த்து, உன்னுடைய கணவனின் சாபத்தால் நீ அரக்கியாக உருவெடுத்தாய். இப்பொழுது நீ சாப விமோசனம் பெற்றுவிட்டாய். ஆதலால் நீ இங்கிருந்து செல்லலாம் என்று வழியனுப்பினார். ஆனால் அந்த இளம் பெண்ணோ, ஐயனே, நான் தங்களை மணக்க விரும்புகிறேன், ஆதலால் என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதற்கு மணிகண்டன், நான் பிரம்மசாரியாக இருப்பதற்காகத்தான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். ஆதலால் நான் உன்னை மணக்க முடியாது. என்னை தரிசிக்க வரும் பக்தர்களில் கன்னிசாமியாக வரும் பக்தர்கள் என்று இல்லாமல் இருக்கிறார்களோ அன்றைய தினம் நான் உன்னை மணந்து கொள்கிறேன். அதுவரை நீ மாளிகப்புறத்து அம்மன் என்றும் மஞ்ச மாதா என்றும் பேரால் இங்கே எழுந்தருளி அருள் புரிவாய் என்று ஆசீர்வதித்து அவளுக்கு அருள் புரிந்தார். இப்போது அங்கே சிவபெருமான் தோன்றினார். அவரை வணங்கிய மணிகண்டன், தந்தையாரே, தங்களின் கட்டளைப்படி நான் மகிழ்ச்சியை அழித்து விட்டேன். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். அதற்கு சிவபெருமான், உன்னுடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகரன் மிகுந்த சிவபக்தன். அவருக்கு நீதான் ஞானத்தை உபதேசித்து முக்தி அளிக்க வேண்டும். இப்போது இந்திரன் வேங்கை புலியாகவும் தேவர்கள் அனைவரும் புலிகளாகவும் உன்னுடன் வருவார்கள். நீ இந்த புலியின் மீது அமர்ந்து அரண்மனை நோக்கி செல்ல வேண்டும். ஐங்கரனுக்கும் ஆறுமுகனுக்கும் தம்பியாக அவதரித்த ஐயன் என்பதால் இனி முதல் நீ ஐயப்பன் என்ற பெயரால் அழைக்கப்படுவாய் என்று கூறி ஆசி புரிந்துவிட்டு அங்கிருந்து சிவபெருமான் மறைந்து விட்டார். இப்போது மணிகண்டன் அங்கிருந்து புலியின் மேல் அமர்ந்து அரண்மனை நோக்கி செல்லத் தொடங்கினார். அப்போது அங்கே குதிரை மீது அமர்ந்து ஒருவன் வந்து கொண்டிருந்தான். புலியை கண்ட குதிரை மேலே இருந்த அவனை கீழே தள்ளிவிட்டு குதிரை ஓடி சென்று விட்டது. கீழே விழுந்த அவன் அருகில் வந்தான் மணிகண்டன். நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டான். என்னுடைய பெயர் பாபர். நான் ஒரு கொள்ளைக்காரன். பணக்காரரிடமிருந்து கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவேன். பணக்காரர்கள் அனைவரும் மோசடியானவர்கள் என்று கூறினான். அப்போது மணிகண்டன் கூறினான், நான் பந்தள ராஜாவின் மகன். நானும் மோசமானவனா? இல்லை இல்லை, நீங்கள் மிகவும் நல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதலால் பணக்காரர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொண்டு தன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான் பாபர். அதனை ஒப்புக்கொண்ட மணிகண்டனும், உன்னை நான் என்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை வழிபட வருபவர்கள் உன்னையும் வழிபட்டு செல்வார்கள் என்று கூறி ஆசி வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதுதான் பாபர் மசூதி. இப்போது மணிகண்டன் அரண்மனையை அடைந்தான். புலியின் மீது வந்த மணிகண்டனை கண்ட அமைச்சனும் அரசியாரும் வைத்தியரும் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டனர். மணிகண்டனும் மன்னனிடம் அவர்களை மன்னித்து விடும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார். தந்தையே, மிகவும் புனிதம் வாய்ந்த இந்த பம்பா நதியின் கிழக்கு திசையில் உள்ள நீலிமலை காட்டில் சபரி என்ற மூதாட்டி பல்லாண்டு காலமாக என்னை நினைத்து தவம் செய்து வருகிறாள். இந்த வில்லிலிருந்து செல்லும் அம்பு அங்குள்ள அரச மரத்தடியில் விழும். அங்கே எனக்கு ஒரு கோவில் எழுப்புங்கள் என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்டுக்கொண்டான் மணிகண்டன். தந்தையும் அதற்கிணங்க அங்கே ஒரு கோவில் எழுப்பினார். அதுதான் இப்பொழுது நாம் வழிபட்டு வரும் சபரிமலை என்ற கோவில். ஐயப்பன் கோவில் கொண்ட கதை இத்துடன் முடிவடைகிறது. அனைவரும் இந்த கதையை கேட்டு மகிழ்ந்ததற்கு மனதார நான் நன்றி கூறுகிறேன். ஐயப்பனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சரணமையப்பா.